நிறைய விஷயத்த மோடிஜி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கம்மியான பட்ஜெட் 525 கோடின்னு தான் சொல்றாங்க. பரவாயில்ல. ஆனா பார்த்தா ஒரு 1000 கோடி கிட்ட செலவு பண்ண படம் மாதிரி இருக்கு. தேவையில்லாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது என்ன பொறுத்த தேவையில்லாத விஷயம்தான். எப்படி நிறைய பேருக்கோட பார்வைக்கு எப்படி இந்த படம், அதாவது உங்களுக்கு தெரியும் மத சார்ந்த விஷயம் நிறையா நடந்திருக்கு. இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரில. ஒரு சில விஷயம் தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. இது ஒரு சில பேர் சொல்லி கொடுத்து இந்த படத்தை எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரோ ஹிந்தி படம் தான் ப்ரோ மாசா இருந்துச்சு. தமிழுக்கு அப்போ சரியாவே பண்ணல ப்ரோ. நான் ப்ரீமியர் ஷோ போய் பார்த்தேன். ஹிந்தியில மனமா இருக்கு. ஹிந்தியில வேணா பாருங்க, தமிழ்ல பார்க்காதீங்க, நல்லாவே இல்லை. ஃபுல்லா கட் பண்ணிருக்காங்க ப்ரோ. தமிழ்ல எவ்வளவோ ஹிந்தியில பேசுவாங்க, எதுவுமே காட்டல. ஃபுல்லா மியூசிக்கா போட்டு தாக்கியிருக்காங்க, வேற எதுவுமே இல்ல. பாருங்க ப்ரோ. இல்ல பார்க்கல, இதான் செகண்ட் பார்ட். எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க, திறமையா எடுத்திருக்காங்க, நல்லா உழைப்பு, நல்லா உழைப்பு பாக்குது, நல்லா பாக்கு, நல்லா இருக்கு சார், சூப்பரா இன்னும் உட்காந்து வந்துட்டு திருப்தியா நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா தரமா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. நன்றி. அந்த கருத்துக்கெல்லாம் பார்க்க வேணாம். இதுக்கு நம்ம நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு, நாங்க நல்லா இருக்கு, பொதுவாக எடுத்திருக்காங்க, உழைச்சிருக்காங்க பாருங்க, அதை பாராட்டுங்க. நீ முஸ்லீம் நான் முஸ்லீம் அவங்க இந்த எல்லாம் பேச பொதுவாக தப்பாக நினச்சிடாதீங்க. நல்லா எடுத்திருக்காங்க, திறமையா, எல்லாத்துக்கும் உழைப்பு, நல்ல உழைப்பு, நல்லா இதுதான் இருந்ததா? படம் நிறைய ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ டைம் போகிறதுலாம் தெரியல. அவ்வளோ ஸ்லோவெல்லாம் தெரியலை. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாட்ஸ்அப் ப்ரோ உட்காரலாம் ப்ரோ. படத்தை பார்த்துக்கே இருந்தா ஹிந்தியில மனமா போகுது ப்ரோ. தமிழ்ல தான் சரியா பேச்சும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அவன் இஷ்டத்துக்கு கப் பண்ணி வச்சிருக்கான். அதுல சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் செகண்ட் பார்ட் புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் எப்படி அவங்க வந்து உள்ள வந்தாரு, எப்படி பண்ணியிருக்காருன்றதை காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையாக நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபேமிலியை வந்து எப்படின்னா குழந்தைங்க பார்க்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியாக வர்றது வந்து குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருக்குது, தாராளமாக இருக்குது, நல்லா இருக்கு. அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டாரு, அங்கே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. கிருஷ்ணா ரன்வசிங் ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்துட்டேன். புரியுது, புரிஞ்சுண்ணா. அதெல்லாம் இல்லை ஒன்றும். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்ல தான் நல்லா இருந்துச்சு. ஓகே தான், படம் பார்க்கலாம். வயலன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அடுத்த பாட்டு வரணும் எதிர்பார்க்குறீங்களா? அடுத்த பாட்டு கண்டிப்பா வரும். வரணும் எதிர்பார்க்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா. படம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கதை உங்களுக்கு புரியுதா? புரியுது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு பிரதர். கதை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் டைம் போகிறதே தெரியல, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக்காக இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே. இப்படியே இருக்கட்டும் பிரதர். நல்லா கூஸ் பம்ப் சீன்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ரன்வீர் சிங் ஆக்டிங் மட்டும் சொல்லணும், எல்லா ஆக்டிங்குமே கண்டு கரெக்டாக இருந்தாலும் படம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரன்வீர் சிங் வந்து இன்னும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. படம் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஒரு சாங்ஸ் வரும். அந்த மாதிரி பாட்டு எதுவும் நம்ம வந்து அது ரீல்ஸ்ல நம்ம பார்த்து நம்ம கேட்டு பழகினால அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதில் பாட்டு அந்த அளவுக்கு நம்ம மனசு நிற்காம பாட்டு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பிஜிஎம்மா பார்க்கும்போது சீன்ஸுக்கு எலிவேட் பண்ணி காமிச்சா நல்லா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துட்டோம். மாப்பிள்ளை முந்தா நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஹீரோ விஷயத்துக்காக பண்ண மாதிரி இருக்காது. நிஜமாவே இந்தியாவில் இவ்வளோ பெரிய தியாகிகள் இருக்காங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிறது அருமையான கருத்து. இது மக்களுக்கு கடைசி வரைக்கும் போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். நல்லா அரசியல் அதான் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் கலப்பெல்லாம் செய்யக்கூடாது. நாட்டை காப்பாற்றுறதுக்காக அஃபீஷியலாக மிலிட்ரி இராணுவத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் எவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு.
நல்லா இருக்கு. இப்போ ஒரு டைம் பார்க்கலாங்க, சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்பை எஸ்பனேஜ் ஸ்டோரி, ஸ்பை த்ரில்லர் நல்லா இருக்கும். இல்ல வயலன்ஸ்ன்றதோட இது வந்து அந்த ஊர்ல போய் எப்படி நம்ம ஒரு இந்தியன் ஸ்பை வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றத காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கும். பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த படம் முடிஞ்சப்போ ஒரு அந்த ட்ரைனிங் சீன்லாம் போட்டாங்க. அதை உண்மையிலே பார்க்க நல்லா குஸ்டன்ஸாக இருந்துச்சு. படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இடையில வந்து இந்த டிமான்ஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க, இதெல்லாம் இது மூலியமா தெரிய வந்துச்சு நம்மளுக்கு. ஒரு சில விஷயங்கள்னா எதனால இப்போ நம்ம சொசைட்டி நடந்துச்சு, இந்தியா நடந்துச்சு அப்படின்ற இது மூலியமா ஈஸியாக நம்மளுக்கு கேதர் பண்ணிக்கணும். அது என்னன்னு தெரியல. இது மூலியமா காமிச்சது வந்து ஒரு வே ஆஃப்ல காமிச்சிருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படத்தில் ஆக்டிங் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கதை கொண்டு போன 3.5 மணி நேரம் 3:55 நிமிஷம் எனக்கு டியூரேஷன். எப்படி போச்சுன்றது தெரியல. அவன் இன்ட்ரெஸ்டியாக கொண்டு போன ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோலாம் பண்ணேன் ப்ரோ கரெக்டாக அவ்வளோக்கு தெரில ப்ரோ. நாமளே இங்கிட்டு போய் எவ்வளோ சீக்கிரம் போச்சுன்னே தெரில. அவ்வளோ எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க படம். கடைசியும் கரெக்டாக கொண்டு போய் முடிச்சாலும் படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ரன்வீர் சிங் சூப்பர், மாதவன் சூப்பர், எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் ஏன் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு புரியுது. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இல்லை ரெண்டுமே ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு, செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு. 4 hours ரன்னிங் டைம் படம் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அது. அதை நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு தான் 18+ கொடுத்துட்டாங்கல்ல. 18+ கொடுத்துட்டாங்க, அப்போ வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். 18+ கொடுக்கலன்னா தானே அது. படம்லாம் நல்லா தான் ப்ரோ வந்துச்சு. ஒன்னு பார்க்கல, 1 பார்க்கல, 2 பார்க்க கூட்டம். அதாவது ஒரு எதுக்கு வந்தாருன்னா, நேற்று நைட் ஒரு சொல்லிருக்கான் 10 மணிக்கு படம் ஆரம்பிச்சு காலைல தான் விட்டாங்க, 5 மணி நேரம் 6 மணி படம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்க பொழுது போயிடும். இவர் லீவ் போட்டு வந்திருக்காரு. இவர் கம்பெனி மேனேஜர் பாத்தீங்கன்னா இவர் பாத்துருங்க, அந்த கம்பெனி பேர் முருகேசன். இவர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்தாரா சொல்லுங்க. லீவ் போட்டு என் படத்துக்கு வந்திருக்கேன். ஆனா அந்த படம் 1 பார்க்கல, 2 ப்ரோ செகண்ட் பார்ட் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. புரிஞ்சு ப்ரோ. கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இவன் பார்த்து இங்க ஒருத்தர் வந்திருந்தாரு. ஒருத்தர் பார்க்க துரேந்தர் மாதிரியா இருந்தாரு. நாங்க முக்காவாசி நேரம் அவர் தான் வந்தாருன்னு நினைச்சாங்க. அவரை பின்னாடி ஒருத்தர் சொட்டையா இருக்காரு, அவரை போட்டு மாதவின்னு தெரியும். கேமியோ தான் நல்லா இருந்துச்சு. இந்த சீனுக்கு இந்த ஈக்குவலுக்கு யார் கேமியோ தான் நல்லா இருந்துச்சு. நான் எப்பயுமே எங்க தலையை தான் சொல்லுவோம், வேற யாரை சொல்ல போறோம். எங்களுக்கு எப்பயுமே எங்க அல்டிமேட் அஜித் குமார் தான் எங்களுக்கு எப்பயுமே. அவர் கேமியோ தான் நல்லா இருந்துச்சு. அவர் நல்ல, ஆனா அவர் நடிக்க மாட்டாரு. அவர் இந்த மாதிரி கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், அவர் பேனா சொல்றேன், அவர் இந்த மாதிரி நடிக்க மாட்டாரு. பட் வந்தா நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தான். இப்போ நாங்க எப்படி துணிவை பார்த்து எப்படி கொண்டாடுறோம், துணிவுல கதை இல்லை என்னமோ சொல்றாங்க, ஆனா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த மாஸ் என்ட்ரி எப்படி இருந்துச்சு அதுக்காண்டி தான். இல்ல ப்ரோ, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு விரும்பல ப்ரோ. ஜனநாயகனை பத்தி என்ன பேச நமக்கு என்ன இருக்கு. அவர் புதிய மாற்றத்துக்காண்டி அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. படம் வரல, அது நிறைய அதத்தான் தமிழ்ல சென்சார் வர லேட் ஆச்சு. படத்துக்கு தமிழ் சென்சார் லேட் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி இன்டர்வியூல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க குறை சொல்ல வேண்டியது யாரையோ அவங்கள குறை சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இந்த படத்துல யாரை கொஞ்சம் ஒரு இதா காமிச்சிருக்காங்களோ அவங்களதான் அவங்க குறை சொல்லணும். ஆக்சுவலா இது சென்ட்ரல் போர்டு தான் ஆக்சுவலா சென்சார் போர்டு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருக்குமே சம்மந்தமே கிடையாது அந்த படம் ரிலீஸ் ஆகிறத பத்தி. தயவுசெய்து ஜனநாயக பத்தி இவங்களாலதான் இப்படி ஆச்சுன்ற ஒரு பரப்புறதே தேவையில்லாததான். ஒரு சில இல்ல அது ஓப்பனாவே தெரியுதுல்ல. அதெல்லாம் அதாவது எதுக்கு எடுத்தாலும் இவங்க தான், எதுக்கு எடுத்தாலும் இவங்க தான்றது வந்து ஒரு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஆமா ப்ரோ, அதை தவிர்க்கிறது தான். நாங்க வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க தத்துவம்பா தலைவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இல்லை. நாங்க எங்களுக்கு தலை அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு தனி மனிதனா அவரோட தனித்திறல் ஆற்றலை வளர்க்கறதுக்காண்டி அவர் நிறைய விஷயம் பண்ணி இப்போ எங்கேயோ போய் நிற்கிறாரு. ஒரு தனி மனிதன் தனித்திறல் ஆற்றலுக்கு ஒரு கவனம் செலுத்துன்றதுக்கு ஒரு உதாரணம் தலை. அவரோடய நாங்கள் பின்பற்றுவோம். அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாம் ஆரோக்கியமா இருப்போம், அவங்க கேரியரை பார்த்து போவோம். அதே மாதிரி தளபதி ரசிகர் தளபதி தவத்தம் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உங்களை ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ரசிகரா இல்ல அந்த விஷயத்துல நம்ம பெருசா ஈடுபாடு இல்லை நமக்கு. நான் மிலிட்ரியில் 26 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கின்றேன். அதனால இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டும் நான் பார்த்துட்டேன், செகண்ட் பார்ட்டும் வெரி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா உணர்ச்சி பூர்வமாக நல்லா. ஃபஸ்ட்டு பார்ட்டில் தேட்டரில் பார்த்து, செகண்ட் ஆனால் இது வந்து தேட்டரில் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஓடியில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்காது, ரொம்ப இதாக இருக்குது. என்னுடைய ஸ்டில்ஸ் முடிஞ்ச பிறகு மக்களுக்கு தெரியாமல் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க.
அந்த இது வரும்போது பின்னாடி அந்த ஸ்டோரி முடிவு பார்த்தாதே அடுத்ததுக்கு நம்ம நல்லா ரிலீஸ் சொல்கிறேன். இதை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. உண்மை சம்பவம்னா இது உங்களுக்கு நான் ஆர்மியில இருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரியுது. இது வந்து டெரரிஸ்ட்னா அங்கே நான் இதே குப்போடா ஏரியாவில் 3 வருஷம் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். குப்போரான்னு ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல எல்லாம் நல்லா இருக்கு. இது ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. இது உண்மை சம்பவம் மாதிரியும் இதை தொடர்பாக எடுத்திருக்காங்க. நல்லா நீங்க ஆர்மில இருந்தீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஆர்மியில் போர்க்குளம் பார்க்குறேன். போருங்க கார் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாம் போதுங்க. ஆனால் இது ஓகே, இதில் வந்து அதிகமாக சொல்ல முடியாது.